ஊட்டி கலெக்டர் அலுவலகத்தில் வாலிபர் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு. காவல் நிலையத்தில் வழக்குள்ளதாக கூறி அடிக்கடி போலீசார் காவல் நிலையத்திற்கு வரவழைப்பதாக கூறியதால் மன உளைச்சல் ஏற்பட்ட வாலிபர் ஊட்டி கலெக்டர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊட்டி காந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் ரிச்சர்ட். இவருக்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு ஒன்று ஊட்டி மேற்கு காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக இவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக அடிக்கடி போலீசார் இவரது வீட்டிற்கு சென்று காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என அழைத்ததாக தெரிகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போலீசார் இவரை வழக்கு விசாரணை தொடர்பாக காவல் நிலையத்திற்கு வரவழைத்துள்ளதாக கூறப்படுகிறது. போலீசார் இவரை அடிக்கடி விசாரணைக்கு அழைப்பதால் இவர் வாடகைக்கு எடுக்கும் வீட்டில் உள்ள உரிமையாளர்கள் இவரை தொடர்ந்து இந்த வீட்டில் வசிக்க விடுவதில்லை என கூறியும், போலீசாரால் நான் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளேன் என கூறியும் ஊட்டி கலெக்டர் அலுவலகத்தில் திடீரென ரிச்சர்ட் மண்ணெண்ணெய் எடுத்து தன் மீது ஊற்றிக்கொண்டு தீ வைக்க முயற்சி செய்தார். அப்போது அங்கு போலீசார் இல்லாத நிலையில் அப்பொழுது அங்கு இருந்த செய்தியாளர் மதி மற்றும் அனீஷ் ஆகிய இருவரும் சேர்ந்து அவர் கையில் இருந்த மண்ணெண்ணெயின் தீப்பெட்டியையும் தட்டிவிட்டு தீ வைத்துக் கொள்ளாமல் தடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு போலீசார் உடனடியாக வந்து அவர் மீது தண்ணீர் ஊற்றி தடுத்தனர். போலீசார் தொல்லை செய்வதாக கூறி வாலிபர் ஊட்டி கலெக்டர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நானும் சொல்றேன் சார், நான் வந்து என் பாட்டுல சைலண்டா இருக்கிறேன், எதுக்கு இந்த கான்செப்ட் பண்றீங்க அப்படின்னாக்க, நீ அப்படிதான் நீ செத்தா சாவுடா, எங்களுக்கு என்னடான்றாங்க. இப்போ நான் வீட்டு வந்து 10 பேர் நின்றுக்கிறாங்கன்னா என் மனைவி வந்து பொண்ணை திட்டுறாங்க, நிலவு பாயில படிக்க வச்சு என்னால கொடுக்க போறேன்னு கேட்கறாங்க. என்ன ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.